friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது crackling spinach னு இங்கிலீஷ்ல சொல்வாங்க. இது ரொம்ப யூனிக் and delicious ஆன சைட் டிஷ். இத நீங்க சப்பாத்தி கூட, ரோட்டி கூட இல்லாட்டி சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே குயிக்கா பண்ணிரலாம். அதே நேரத்துல ரொம்ப இன்ஸ்டன்ட் ஆன ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்து வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு கட்டு பசலிக்கீரை எடுத்துர்க்கேன். இது நல்லா கழுகி ரெடியா வச்சுக்கலாம். இதை இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கொஞ்சமாக கீரையை எடுத்து இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பசலிக்கீரை ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா பசலிக்கீரையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் கட்டு கீரையும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ போய் நம்ம எப்படி கீரை பொரியல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1 வெங்காயம் பொடுசா கட் பண்ணது, அப்புறமா 3 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துருங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷத்தில் கீரை நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 3 மினிட்ஸில் கீரை நல்லா சுருங்கி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான கீரை பொரியல் ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கீரை பொரியல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.